உடஞ்சி போயிருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஃபெயிலியரா? இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? யாருமே இல்லையே நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு 4 பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருப்பாங்க? எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் உடம்பு மேலேயும் உங்கள் மனசு மேலேயும் ஒரு அக்கறை இல்லாதப்ப நீங்கள் எப்படி மற்றவங்க உங்கள் மேலே அக்கறை எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்ரிபடி இஸ் பிஸி இன் திஸ் வேர்ல்ட். நம்ம இந்த சமயத்தில் மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனம். அதுவும் எஸ்பெஷலி இன் திஸ் ஜென்ரேஷன் பீப்புள் ஆர் ரியலி பிஸி இன் தியர் ஓன் லைஃப், இல்லையா? ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு நம்ம தான் ஹீரோ, இல்லையா? நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். வேறு யாரும் நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இதை விட ஒரு நம்ம மோட்டிவேட் பண்ணுறதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. எவ்ரிடே நீங்கள் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? செல்ஃப் மோட்டிவேட் யோர் செல்ஃப், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு லீட் யோர் லைஃப். வேலைக்கு போக இஷ்டம் இல்லையா? எப்படியாவது இன்னைக்கு மட்டும் எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எந்திரிச்சு வேலைக்கு போங்க. எக்ஸசைஸ் பண்ண முடியலையா? ரொம்ப லேசியாக இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே அது நடக்குது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வாங்க. ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டோன்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தாங்க ஃபெயிலியர் வருது. யாருக்குமே ஃபெயிலியர் இல்லாத ஒரு பர்சனே கிடையவே கிடையாது. ஆனாலும் அந்த ஃபெயிலியர் வந்தால் கூட நம்ம என்ன நினைக்கணும்? திஸ் இஸ் அ லெசன். இன்றைக்கி நம்ம ஒரு பாடம் கற்றிருக்கோம். ஸோ இதை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம், இல்லையா? அந்த மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றணும். அண்ட் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கற்றுக்கோங்க, தாராளமாக கற்றுக்கோங்க, பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் பயப்படுறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு கற்றுக்கிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாதியிலேயோ என்னால் முடியல அப்படின்னு நினச்சிட்டு குவிட் பண்ணக்கூடாது. குவிட் பண்ணுறப்ப என்ன தாட் வரணும் உங்களுக்கு? இல்லை, நம்ம இதோட கோல் என்ன, எதுக்காக இதை ஆரம்பித்தோம், இதை கண்டிப்பாக நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும். யாரும் நம்மளை பாராட்டலாம் மாட்டாங்க. நம்மளே பாராட்டிக்கணும். ஒரு வேலையை பண்ணிவிட்டு நம்மளை நாமே அழகாக தட்டி கொடுத்துக்கணும். சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சொல்லுங்கள் பாருங்கள். அதை விட ஒரு பெஸ்ட் ஃபீல் எதுவுமே